ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் பாப்பாவுக்கு மேக்கப் அண்ட் ஹேர் டூ பண்ண போகிறோம். இது எதுக்காகனா, நெக்ஸ்ட் வீக் குலதெய்வம் கோயிலுக்கு போய் குழந்தைங்களுக்கு மொட்டை போட்டு காது குத்த போகிறோம். ஸோ அதுக்காக சிம்பிள் அண்ட் மினிமல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான திங்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஜடபில்லை வாங்கிக்கோங்க, ஹேர் பின்ஸ், பேண்ட்ஸ், அப்புறம் பிளாக் கலர் பேண்ட்ஸ் தான் எடுத்திருக்கேன் நான். சேஃப்டி பின்ஸ் எடுத்துக்கோங்க. பூ பார்த்தீங்கன்னா கனகாம்பரம், மறிக்குழந்தை எடுத்து வச்சுருப்போம். தென் வயலட் கலரில் இந்த பூ எடுத்திருக்கோம், குண்டுமல்லி, அவ்வளோதான். தென் இந்த ட்ரெஸ் தான் நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாப்பாவுக்கு ரொம்ப ஷார்ட் ஹேர் தான். ஃபஸ்ட்டு நான் ஸ்ட்ரெயிட் வாக் எடுத்து 2 பார்ட்டிஷனாக பிரிச்சுக்கிறேன். பேபி ஹேர்ஸுன்றதுனால நிறைய பின்ஸ் வச்சு செக்யூர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சிம்பிளாக நம்ம இந்த மாதிரி ட்விஸ்டட் ஹேர் ஸ்டைல் போட்டோன்னா நம்மளுக்கு அவ்வளோ ஹேர் பின்ஸ் தேவைப்படாது. இங்கேயே நீங்கள் டபுள் ட்விஸ்டட் ஹேர் ஸ்டைல் கூட பண்ணலாம். நான் வந்து சிங்கிள் ட்விஸ்டட் தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டபுள் ட்விஸ்டடு. இப்படி லைட்டாக ட்விஸ்ட் பண்ணிவிட்டு எல்லா ஹேரையும் அதே மாதிரியே ட்விஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே ஹேர் பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஒரு சைடு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. முடிஞ்ச அளவுக்கு எந்த சைடும் குத்தாமல் பார்த்துக்கோங்க, ஏன்னா உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மண்டை. இதே போலவே இந்த சைடும் நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நான் என்ன ஐடியா பண்ணேன்னா, பேங்கிள் வச்சு ஒரு ரிங் கொண்ட போடலான்னு ட்ரை பண்ணேன். பட் பாப்பாவுக்கு வந்து ஹேர் வந்து இங்கே ரொம்ப சாஃப்டாக இருந்ததால் ரிங் அந்த பேங்கிள் நின்றுடுச்சு. அதில் வில்ல வைக்கும்போது தான் ரொம்ப ஹெவியாக இருந்ததுனால வலிக்கிட்டு போயிடுச்சு. உங்களுக்கு வந்து இந்த டோனட் ரிங் மாதிரி கிடச்சிதுன்னா அது வாங்கிக்கோங்க. இந்த டோனட் ரிங் வச்சிங்கன்னா ரொம்ப க்ரிப்பாக இருக்கும், பார்க்க கொண்ட மாதிரியே இருக்கும். அது மேலே நம்ம ரிங் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் அது மறந்துட்டேன் வாங்கிறதுக்கு. ஸோ இங்கே பில்லையை வச்சு அப்படியே நான் அந்த போனி டெயிலே கட்டிட்டேன். நெக்ஸ்ட்டு ஜடையும் அந்த போனி டெயிலோடையே சேர்த்து கட்டியாச்சு. இப்போ ஒரு பூவாக எடுத்து சுற்றிக்க வேண்டியதான். நான் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்லாம் யூஸ் பண்ணலை. எனக்கு எங்கள் அம்மா சின்ன வயசில் ஒரிஜினல் ஃப்ளவர் வச்சு இதே மாதிரியே ஜடை தச்சு வச்சுருந்தாங்க. அப்போ எனக்கு வந்து ரொம்ப லாங்காக இருந்தது ஹேரு, அதனால் ஜடை தைச்சாங்க ஒரிஜினல் ஃப்ளவர் வச்சு. எனக்கும் அதே மாதிரி ஆசை. ஸோ ஒரிஜினல் ஃப்ளவரே வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டோம். இந்த மறிக்குழந்தை தான் கொஞ்சம் காம்பெல்லாம் நீட்டமாக தச்சு தந்துட்டாங்க, கட்டி தந்துட்டாங்க. அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ குண்டுமல்லி வச்சிட்டோன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஹேர் ஸ்டைல் ஓவர் ஆயிடுச்சு. ரொம்ப குயிக்காகவே பண்ணிடலாம், நம்ம ஈஸியாக தான் இருந்துச்சு. நம்ம வீட்டு குட்டீஸ் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணணும், அவ்வளோதான். பாப்பா ரொம்பவே நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. கண்ணாடி பார்த்ததும் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. ஸோ இங்கே மீதி இருந்த குண்டுமல்லியை ஜடையிலே வச்சுட்டேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். நெக்ஸ்ட்டு ஃபேஸ் மேக்கப் போட்டுடலாம். நான் ஜஸ்ட்டு ஃபவுண்டேஷன் பவுடர் போட்டிருக்கேன். அது நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஐ ஷேடோ ஃபில் பண்ணிக்கலாம். ஐப்ரோ ஃபில் பண்ணிக்கிட்டேன். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஐலைனர் போடுறேன் பாப்பாவுக்கு. இதுக்கு முன்னாடி ஐலைனர்லாம் போட்டதில்லை. மற்றவங்களுக்கு போடும்போது நல்லா ஃப்ளோவாக வரும். பேபிஸ்க்குன்னும் போது ரொம்ப கொஞ்சம் கண்ணுக்குள்ளே இறங்காமல் பார்த்து போடணும் இல்லையா, ரொம்ப கையெல்லாம் நடுக்கமாக இருந்துச்சு. பாப்பாவுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ மேக்கப் போடுறது. இதுக்கு முன்னாடி நாங்கள் இந்த மாதிரி மேக்கப்லாம் போட்டதில்லை. தென் இப்போ லிப்ஸ்டிக் போட்டுட்டு ஃபேஸ் மேக்கப் ஃபினிஷ் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் இருக்கிற ஜுவல்ஸ் வச்சு அழகாக ரெடி பண்ணிடலாம். எந்த ஜுவல்ஸுமே இதுக்காக நான் செப்பரேட்டாக வாங்கலை, வீட்டில் இருந்ததை வச்சு அப்படியே மேட்ச் பண்ணியாச்சு. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, பாப்பா பேபியாக இருக்கும்போதே பவுடர் போட்டெல்லாம் வைக்கும்போது ரொம்ப சமத்தாக காமிப்பா, ஆட்ட மாட்டா, அழுவ மாட்டா, எதுவும் பண்ண மாட்டா. அப்போவே சொல்லுவாங்க, ரொம்ப சமத்தாக காமிக்குதுவோம் பாப்பா, பெருசானா நல்லா அழகாக மேக்கப்லாம் போட்டுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது கரெக்டாக தான் இருக்குல்ல. ஆக்சுவலி பாப்பாவுக்கு 2 இயர்ஸ் இருக்கும்போதே நாங்கள் காது குத்தலான்னு பிளான் பண்ணோம். அது கொரோனா டைமாக போயிடுச்சு. அந்த டைமில் எங்களால் அது வந்து முடிக்க முடியல. அதுக்காக நாங்கள் வந்து கொஞ்சம் மேக்கப் பண்ணி பாப்பாவுக்கு ஃபோட்டோ எடுத்தோம். அந்த பிக்ஸும் இந்த வீடியோட எண்டில் நான் வந்துட்டு ஆட் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச மாதிரி சிம்பிளாக ஹேர் டூ அண்ட் மேக்கப் பண்ணியாச்சு பாப்பாவுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு vlogல சந்திக்கலாம். டேக் கேர், பாய்.